Hello friends, good evening. So எல்லாருக்கும் கேமரா தின வாழ்த்துக்கள். So it's a national camera day observed throughout the world. I'm still wondering why it's called National Camera Day. Maybe it's pertaining to a particular country வந்து நினைக்கிறேன். So today's topic is what the F. F number அப்படின்றது வந்து என்னன்னா அப்பர்ச்சரோட ஓப்பனிங். ஒரு லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கும். அந்த ஓப்பனிங் வந்து என்ன சைஸில் ஓப்பன் ஆகுதுன்றது வந்து எஃப் நம்பர்ன்ற ஒரு நம்பர் வச்சு டினோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எஃப் நம்பர் கம்மியாக வந்து லென்ஸ் வந்து பெருசாக வந்து ஓப்பன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி ஆகும்போது பின்னாடி நம்ம அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பேக்ரவுண்ட் சொல்கிறோம்ல, இந்த பொக்கே நல்லா வரும். ஓகே, அது மட்டும் கிடையாது, வேற நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் அ ஃபியூ பீப்புள் டு கம் அண்ட் ஜாயின் த செஷன். ஸோ hello Harishankar, nice to see you again. So let's wait for some more time till people can come and join. இப்போ தான் 5:32 ஆச்சு. மேபி ஒரு 3 minutes 4 minutes பார்த்தா நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் see. அப்படியே ஒரு மெசேஜும் போட்டு விட்டுறலாம். ஸோ கொஞ்சம் மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணோன்னா நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒர்க் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சா, கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஹலோ ராஜ்குமார், how are you? Yes, it's what the F. F means the F number. அப்பர்ச்சரை குறிக்கிற நம்பர் தான் எஃப் நம்பர்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் லென்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 mm f1.4னா அதோட மேக்ஸிமம் அப்பர்ச்சர் ஓப்பனிங் f1.4ன்றது அர்த்தம். ஸோ இதுக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுக்கறதுக்கு ஒரு உள்ள அர்த்தம் இருக்கு, இல்லைன்னுலாம் சொல்ல. எல்லாருமே இப்போ வந்து எது ஃபோக்கஸில் இருக்குன்றத விட இந்த லென்ஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுமா, நீங்க வந்து போட்டோ எடுக்கும்போது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணி போட்டோ எடுப்பீங்களா அப்படின்னு தான் பாக்குறாங்க. ஐயா, எது ஃபோக்கஸ்ல இருக்குன்னு பாருங்க. எங்களுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருந்தாதான் எங்களுக்கு அந்த படம் பிடிக்கும். நீங்க அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தாதான் நீங்க ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் அப்படின்னு வந்து இந்த பேக்ரவுண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய பில்டப் ஆயிருச்சு. ஸோ அந்த பில்டப்பு உண்மையிலே வர்த்தா அப்படின்றதுதான் வந்து இந்த செஷனோட தலைப்பு. அதுதான் வந்து வாட் த எஃப்னு கொடுத்துட்டு கீழே வந்து இந்த பொக்கே, இந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பேக்ரவுண்டுக்கு வந்து அவ்வளோ பில்டப் தேவையா அப்படின்னு வந்து ஒரு டிஸ்கஷன். ஹலோ பிரசன்னாரி, எப்படி இருக்கீங்க? ராஜ், பிளர் பண்ணா நானும் பெரிய ஆமாயா, கண்டிப்பா. இப்போ என்னோட மொபைல் கூட எடுத்துக்கோங்களேன், இதுல கூட வந்து போர்ட்ரேட் மோடுன்னு ஒண்ணு இருக்கு, அதுல எடுத்தோம்னா பேக்ரவுண்ட் பிளர் ஆகுது. ஸோ இன்னும் போக போக இந்த கம்ப்யூட்டேஷனல் போட்டோகிராஃபின்னு சொல்றாங்க அது பேரு. இந்த மாதிரி வந்து நம்ம பெருசா வந்து லென்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் இல்லாம, பெரிய சென்சர் இல்லாம, ஒரு இமேஜ் ப்ராசஸிங் வச்சே வந்து எப்படி வந்து அந்த மாதிரி வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பேக்ரவுண்ட் காட்டுறது, இந்த பொக்கே காட்டுறதுன்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டா வந்து உலக அளவுல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ மெயினா ஐபோனு, அதுக்கப்புறம் பிக்சல், இவங்கெல்லாம் வந்து அதுல அந்த ரிசர்ச்ல வந்து நிறைய மணி வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. 1.8 1.4ல எடுத்தாதான் கேண்டிடேட் வீடியோன்னு ஒத்துக்கிறாங்க. வீடியோலியுமா, போட்டோ கூட ஓரளவுக்கு வந்து ஓப்பனிங் வந்து இருந்தா ஓகே, ரைட்டு, புரியுது. வீடியோல வந்து லைட்டா கேமரா மூவ் ஆனாவே அவுட் ஆயிருமே. சரி, ஆட்டோ ஃபோக்கஸ் எல்லாம் இப்போ எல்லாம் வந்து நிறைய கேமரால சிறப்பா இருக்குன்னு சொல்றாங்க, அது பத்தி மெதுவா பேசுவோம். ஐ ஹரி, ஐ கார்த்திகேயன் பொன்னுசாமி, வாங்க வாங்க வாங்க,
ஹாப்பி கேமரா டே. உங்கதான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். கரெக்டா அந்த பச்சை பாம்பை வந்து டிபியா வச்சுட்டு வர்றீங்க, சிறப்பு. ஸோ நம்ம செஷன் ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு 5:35 ஆச்சு. அப்படியே மெதுவா ஆரம்பிப்போம், அப்படியே மக்கள் வந்து ஜாயின் பண்ணட்டும். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ இன்டு வாட் த எஃப் இஸ் bokeh and shallow depth of field really overrated. இதுதான் வந்து இன்னைக்கான தலைப்பு. ஏன்னா the point is, இப்போ வந்து ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர்ஸே நிறைய பேரு ஓகே அப்படி எடுத்தாதான் போர்ட்ரேட், அது எப்படி அப்படி அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தாதான் கேண்டிட் போட்டோகிராஃபி, அந்த அளவுக்கு வந்து சொல்ற அளவுக்கு வந்து வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து வர வந்து என்ன காரணம், அது உண்மையிலேயே வந்து என்ன இதா விஷயம் இருக்கா பார்க்கலாம். ஹை பிரியன், ஹை கமல்நாதன், ஹை தவயம். ஸோ ராஜ் என்ன சொல்ற, சேட் ட்ரூத், மெனி போட்டோகிராஃபர்ஸ் who started photography recently get pulled into the blur photos and not experiment with high DOF. என்னையும் சேர்ந்துதான் திட்டுறீங்க ராஜ், நானும் வந்து அப்படிதான் இருக்கேன். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆனாதான் நல்ல போட்டோகிராஃபி, அதுதான் கேண்டிட்னு நினைச்சு நிறைய நாள் எடுத்திருக்கேன். அதெல்லாம் உண்மைதான், உண்மைதான். ஹை ஸ்மிதாக்கா, டெக்னாலஜி தான் மெயின் ரீசன். பார்க்கலாம் என்ன ரீசன் வந்து நம்மளும் வந்து பார்த்துடலாம். அப்படியே இருங்க, ஆன்லைன்லயே இருங்க. இந்த டிஸ்கஷன் நல்லா போகும்னு நினைக்கிறேன். யாரும் விட்டு போயிடாதீங்க. நல்ல ஒரு வாக்குவாதம் பண்ணிட்டு இன்னைக்கு போறோம். எல்லாருக்கும் நல்ல என்டர்டைன்மெண்டா இன்னைக்கு இருக்கணும். ரைட். இந்த ஷேடோ டெப்த் ஆஃப் ஃபீல்டுன்ற மேட்டர் வந்து கிரியேட் பண்றது எது? ஓகே, அது பின்னாடி என்ன விஷயம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சப்ஜெக்ட் டு கேமரா. ஓகே, நீங்க எப்பேற்பட்ட லென்ஸ் நீங்க வந்து f5.6 f8லயே எடுத்தாலும் ஒரு மேக்ரோ லென்ஸ் வச்சுட்டு நீங்க வந்து ஒரு அடிக்குள்ள போய் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தீங்கன்னு வச்சுக்காங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, நம்மால என் ஃப்ரெண்டு கார்த்திகேயன் பொன்னுசாமி ஒரு பச்சை பாம்பு எடுத்து வச்சிருக்காரு. ஓகே, பக்கத்துல போய் வந்து ஃபோக்கஸ் பண்ணிருப்பாரு கட்டாயம், இல்லாட்டி வந்து ஒரு லாங் லென்ஸ் யூஸ் பண்ணிருப்பாரு. ஓகே, யூஸ் பண்ணும் போதும் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிரும் பேக்ரவுண்ட். அதுக்கு வந்து எஃப் நம்பர் வந்து ஒரு குறைவான எஃப் நம்பர் 1.4 2.8 அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு வந்து அவசியம் இல்லை. ரொம்ப க்ளோஸா போக போக உங்களுக்கு வந்து எஃப் நம்பர் அதிகமா இருந்தாலும் பேக்ரவுண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும். அதே மாதிரி சென்சர் சைஸ் பெருசா இருந்தா உங்களுக்கு வந்து இந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிற எஃபெக்ட் அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மீடியம் ஃபார்மேட்ல அதிகமா இருக்கும், ஃபுல் ஃப்ரேம்ல அதோட கொஞ்சம் கம்மி, அதோட கம்மி ஏபிஎஸ்சி, அதோட கம்மி வந்து எம்எஃப்டி, அதாவது வந்து மைக்ரோ ஃபோர் தேர்ட்ஸ். அதுக்கு மேல வந்து லார்ஜ் ஃபார்மேட்ல இருக்கு, அதெல்லாம் நம்ம எல்லாம் யாரும் பேசுறது இல்லை, ஏன்னா டிஜிட்டல் இல்லை லார்ஜ் ஃபார்மேட்ல. ஸோ ஃபோக்கல் லென்த் அதே மாதிரி இப்போ ஒரு 200 mm லென்ஸ்ல வந்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஈவன் வந்து நீங்க ஒரு f5.6ல எடுத்தாலும் கூட உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து அந்த மாதிரி ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் சில டைம் பேர்ட் எல்லாம் எடுக்கிறாங்க, f8ல எடுத்தாலும் கூட வந்து ஒரு 600 mmல வந்து க்ளோஸ் ரேஞ்சில் வந்து எடுக்கும்போது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பேக்ரவுண்ட் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி அப்பர்ச்சர், அது எல்லாருக்குமே தெரியும், அப்பர்ச்சர் வந்து ஓப்பன் பண்ணி விட்டா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும். ஓகே, ஸோ கார்த்திகேயன் சுப்ரமணியன், ஃபில்ம் எரா ஹவ் வாஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஃப் வேல்யூ? மெதுவா வரும், அதுக்கு தான் நெக்ஸ்ட் வரும், அப்படியே வந்துடலாம். ஸோ எஃப் நம்பர் பத்தி சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க தவயம். எஃப் நம்பருன்றது வந்து ஒரு ரேஷியோ தான். ஓகே, அதுக்குள்ள மேத்தமேட்டிக்ஸ்குள்ள போவேனா, நம்ம சிம்பிளா நம்ம போட்டோகிராஃபர் லெவல்ல வந்து எடுத்துக்கலாம். அது ஒரு ரேஷியோ. ஓகே, ஒரு லென்ஸோட டயாமீட்டர், அதுக்கான போக்கல் லென்ஸுக்கான ஒரு ரேஷியோ தான். ஓகே, ஸோ நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கலாம். ஓகே, அது வந்து ஒரு ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல போகும். ஓகே, திரும்ப மேத்தமேட்டிக்ஸ் நோ, கார்த்திக் நோ. ஓகே, ஸோ பேசிக்லி வந்து அந்த நம்பர் வந்து சின்னதா இருந்துச்சுன்னா லென்ஸோட ஓப்பனிங் பெருசா இருக்கும், அந்த நம்பர் வந்து பெருசா இருந்தா லென்ஸோட ஓப்பனிங் சின்னதாயிரும். இதுதான் விஷயம். இதுதான் வந்து எஃப் நம்பர்ல டினோட் பண்றாங்க. எப்பவுமே ஒரு லென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 50 mm f1.4னா அது மேக்சிமம் எவ்வளவு ஓப்பன் ஆகும்ன்றது டினோட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ பாத்தீங்களா, நம்மால் சொல்லிட்டாரு, 1.5 அடி டிஸ்டன்ஸ்ல வந்து பச்சை பாம்பு ஷூட் பண்ணியிருக்காரு, கொத்தா முட்டுருச்சு. இப்பெல்லாம் கரோனா வந்தனால மக்களுக்கு எதுலயும் பயம் இல்லாம போயிருச்சு. பாம்பு கண்டாலும் பயம் இல்லை, கரோனாக்கு மட்டும்தான் பயம்னு வந்து போய் எடுத்துறாங்க.
சரி, ரைட். நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து போய் பார்ப்போம். ஆனா சிறப்பான பிக்சர்ல அது. சோ இது பாத்தீங்கன்னா, ஓகே, இந்த பாயிண்ட் ஆஃப் பண்ணிடலாம். ஓ, இதெல்லாம் ஆகாதா? சரி, பரவாயில்ல. இதுல பாத்தீங்கன்னா இந்த இந்த படம் வந்து 1936ஆம் ஆண்டு எட்வர்ட் வெஸ்டன்ன்ற ஒருத்தர் வந்து எடுத்தார். இவர் வந்து ஒன் ஆஃப் த பர்சன் F64ன்னு ஒரு குரூப் இருக்கு. அவங்க எப்பேற்பட்ட அப்பாட்டக்கரான போட்டோகிராஃபர்ஸ்னா எல்லாரும் வந்து F64ல தான் எடுப்பாங்களாம். நம்ம கேமரால F64 இல்லைங்க. பாதி லென்ஸ்ல 16ஓட நின்றுது. ஓகே, ஒரு சில லென்ஸ்ல 22 போகுது. ஏதாவது மேக்ரோ லென்ஸ் சிறப்பான லென்ஸ் இருந்துச்சுன்னா அதுல 32 போகுது. F64ன்றது வந்து நமக்கு தற்காலிகமா, அதுவும் இந்த டிஜிட்டல் எரால வந்து கண்டிப்பா வந்து கிடையவே கிடையாது. அது வந்து லார்ஜ் ஃபார்மேட் கேமராஸ், டெக்னிக்கல் கேமராஸ்ல லென்சஸ் வந்து F64 வரைக்கும் தாராளமா போகும். ஓகே, அவங்க அது வந்து எடுக்கிறதுக்கான ரீசன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பிக்சர் வந்து என்ன சொல்ற, ஃப்ரண்ட்ல இருந்து பேக்ல வரைக்கும் எல்லாமே வந்து செம்ம டீடைலா செம்ம போக்கஸ்ல வந்து இருக்கணும்னு வந்து நினைப்பாங்களாம். அந்த குரூப் ஒரு 11 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சது F64. ஆன்சல் ஆடம்ஸும் ஒரு ஆளா இருந்தாரு. ஸோ இது வந்து எட்வர்ட் வெஸ்டன் எடுத்த போட்டோ. அவரும் வந்து அந்த F64 கிளப்ல வந்து இருந்த ஒரு மெம்பர். அது கண்டிப்பா ரீட் பண்ணி பாருங்க F64 பத்தி, குரூப் பத்தி. அவங்க ஒரு சிறப்பான வந்து போட்டோகிராஃபர்ஸ். ஸோ அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு கேமரா வந்து பாக்குறது வந்து ரியாலிட்டிக்கு எவ்வளவு க்ளோஸா வந்து நம்ம கொண்டு போக முடியுமோ அவ்வளவு க்ளோஸா வந்து கொண்டு போய் எடுக்கணும்னு நினைச்சாங்க. அப்ப அதுதான் ஃபேஷன். எவ்வளவு தூரம் வந்து போக்கஸா டீட்டெயிலா வந்து காட்டுறமோ அந்த படம் வந்து அவ்வளோ பெருசு, அவ்வளவு சூப்பர் அப்படின்றது தான் வந்து அப்ப கான்செப்டா இருந்துச்சு. இப்ப வந்து எவ்வளவு தூரம் அவுட் ஆஃப் போக்கஸ்ல இருக்கோ அவ்வளவு தூரம் வந்து படம் சிறப்பா இருக்குன்னு வந்து அவுட் ஆஃப் போக்கஸ் இருந்தா லைக் போடுறாங்க, அவுட் ஆஃப் போக்கஸ் இல்லாட்டி ஆர்டரே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சார் எல்லாமே போக்கஸ்ல எடுத்து வச்சிருக்கீங்க, அவுட் ஆஃப் போக்கஸ்ல இருந்தா தான் நாங்க ஆர்டர் கொடுப்போம், அப்பதான் நீங்க கேண்டிட் போட்டோகிராஃபரு. ஓகே, அப்படியெல்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. தப்பு இல்ல சொல்ல, அது ஒரு வகையில் அதுவும் நல்லாதான் இருக்கு. ஓகே, தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, சோ இதுதான் வந்து விஷயம். சோ அடுத்து இந்த குரூப் பத்தி சொல்றேன். நவம்பர் 15, 1932ஆம் ஆண்டு இது வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குரூப். அந்த இதுல வந்து அந்த குரூப்ல வந்து அந்த அவங்களோட சைட்ல போய் படிச்சேன். இதுல ஒரு முக்கியமான லைன், இது அப்படியே வந்து எல்லாருக்கும் வாசிச்சு காட்டணும்னு நினைச்சேன். அன்பார்ச்சுனேட்லி ஆங்கிலத்துல இருக்கு, நான் ஆங்கிலத்திலேயே வாசிச்சு காட்டுறேன். The group's effort to present the camera's vision as clearly as possible included advocating the use of aperture f64 in order to provide the greatest depth of field, thus allowing for the largest percentage of the picture to be in sharp focus. The bold பாத்துக்கோங்க, greatest depth of field, picture to be largest percentage of picture to be in sharp focus. இதுதான் வந்து அன்னைக்கு வந்து சிறப்பான காரியம் அப்படின்னு வந்து நினைச்சாங்க. இன்னைக்கு வந்து அப்படி அது எந்த இடத்துல அது வந்து அந்த மாற்றம் வந்ததுன்னு தெரியல. மேபி வந்து நிறைய கேமரா கம்பெனிஸ் வந்து f1.2, f.95 அந்த மாதிரி லென்சஸ் எல்லாம் அந்த காலத்திலயே இருந்துச்சு. 0.95 இருந்துச்சு லென்சஸ் எல்லாம். ஓகே, எந்த காலத்துல அந்த லென்சஸ் வந்து அதிகமா வந்து கிடைக்க இந்த டிஜிட்டல் எரால வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது நிறைய பேர்கிட்ட வந்து காசு இருக்கிறவங்க எல்லாம் வந்து நல்ல லென்ஸ் அதெல்லாம் வந்து வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஓகே, நம்ம 1.2 லென்ஸ் வாங்கி நம்ம என்னத்துக்கு வந்து நம்ம வந்து 5.6ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே 1.2ல எடு. ஓகே, அதுதான் வந்து கான்செப்டா இருந்தா ஒருவேளை வந்து அது எல்லாருக்கும் வந்து பிடிச்சிச்சான்னு தெரியல. அதுவும் இல்லாம இந்த பேக்ரவுண்ட்ல வந்து குட்டி குட்டி லைட் எல்லாம் இருந்தா ரவுண்டா வருது இல்ல, ரவுண்டா வர்றது எல்லாருக்குமே தான் பிடிக்குதான் செய்யுது இல்ல. அதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. ஓகே, அதுலயும் வந்து ஒரு நியாயம் இருக்கு, எல்லாருக்கும் வந்து அது பிடிக்குது. ஓகே, சோ இப்படிதான் வந்து இந்த கான்செப்டோட தான் இந்த F64ன்ற ஒரு குரூப் வந்து ஆரம்பிச்சாங்க. சோ கரோனா கோ மாதிரி பிளர் கோன்னு ஒரு ரைட்டு. ராஜு நீங்களே சொல்லிடுங்க. வணக்கம் பானு, ஹை ஆஷிஷ். ஸோ 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 ஃபில்ம் எரால வந்து எப்படி இருந்துச்சுன்னு வந்து கேட்டீங்க இல்லையா. ஸோ ஃபில்ம் எரால வந்து எல்லாமே ஃபோக்கஸ்ல காட்டுறது தான் வந்து ஒரு பெரிய ஃபேஷனா இருந்தது. ஸோ எதுக்காக வந்து இந்த ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மெயின் அப்ஜெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா
டு செப்பரேட் த சப்ஜெக்ட் ஃப்ரம் த பேக்ரவுண்ட். ஒரு போர்ட்ரேட் எடுத்தீங்கன்னா இப்போ பாருங்க, நான் இப்போ வந்து ஒரு நார்மல் லேப்டாப்போட கேமரா யூஸ் பண்றேன். ரொம்ப சின்ன கேமரா, சின்ன சென்சரு. ஸோ இப்போ ரூம் ஃபுல்லா பின்னாடி வந்து அப்படியே தெரியுது. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிளர்டா வந்து தெரிஞ்ச நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யதார்த்தம் அதுதான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேன் தெரியுது, அது பின்னாடி ஏதோ படம் மாட்டு, டோர் தெரியுது, எல்லாம் தெரியுது. ஸோ இதெல்லாம் பிளர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து டீக்ளட்டர் ஆயிரும். உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவா என் ஃபேஸை வந்து மட்டும் பார்க்க முடியும். என் ஃபேஸ் மட்டும் பக்காவா வந்து கான்சென்ட்ரேஷன் அங்க போகும். ஸோ எங்க ஷார்ப்பா இருக்கோ அங்கதான் வந்து ஐயோட கான்சென்ட்ரேஷன் போகும். ஸோ வந்து ஒருத்தர் நரேட் பண்ணும்போது எது இம்பார்ட்டன்ட்டோ அது வச்சு நரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஸோ இது வந்து நான் வந்து இங்க கோத்தகிரி கோடநாடு வியூ பாயிண்ட்ல வந்து ரங்கசாமி பில்லர்னு சொல்லுவாங்க, அந்த படத்தை வந்து நான் வந்து ஷூட் பண்ணேன். எப்படியும் ஒரு F11 F16 அந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்திருப்பேன். ஒரு 1635 லென்ஸ்ல வந்து எடுத்தது. கரெக்டா வந்து கிளவுட் பாஸ் ஆகும்போது ஒரு சைட்ல வெயிலையும் இன்னொரு சைட்ல வந்து எனக்கு வந்து ஷேடோவும் கிடைச்சது. ஸோ ஃபோர்கிரவுண்ட்ல நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்து அது ஒருவேளை டிஸ்டர்பிங்கா இல்லையான்னுலாம் எனக்கு தெரியல. பட் ஒருவேளை டிஸ்டர்பிங்னு வந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த வெயில் வந்து எங்க படுதோ அதுதான் வந்து உங்க கண்ணுக்கு போகுது. கரெக்டா வந்து அந்த பாயிண்டடா அந்த பீக் இருக்கிறனால எல்லாரோட கண்ணு அங்கதான் போகுது. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை வந்து பேக்ரவுண்ட்ல இருந்து ஐசோலேட் பண்ணணும்னா 1000 வழி இருக்கு. லைட்டிங் வந்து டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் வழிகள். ஓகே. ஸோ பிளஸ் வந்து இந்த பச்சை பச்சை பசேல்னு வந்து அந்த மலை, அந்த மலை, அந்த என்ன சொல்றது ஸ்லோப் வந்து இருக்கு. அகெயின்ஸ்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ளூயிஷ் பேக்ரவுண்ட். ஸோ அது வந்து அழகா வந்து எடுத்து கொடுக்குது படத்தை. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, ஒரு ஒரு சப்ஜெக்ட் செப்பரேஷன் வந்து கொண்டு வரணும்னா அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல மட்டும் கிடையாது, இந்த மாதிரியும் கொண்டு வரலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு 1635 லென்ஸ்ல தான் எடுத்தது. முன்னாடி வந்து டேஃபோடில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பூக்கள் ஏப்ரல் மாசம் மே மாசம் அந்த மாதிரி வந்து பூக்கும். ஸோ இது வந்து ஒரு மே ஒரு ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் அந்த மாதிரி டைம்ல வந்து எடுத்தது. எனக்கு இதுல என்னன்னா பின்னாடி இருக்கிற மரங்களும் அழகா தெரியணும், பூக்களும் அழகா தெரியும். சைட்ல ரோட்ல வண்டி வர்றது கூட தெரியுது, அது வராம எடுத்திருக்கலாம். ஓகே. ஸோ இந்த பூக்கள் வந்து பேக்லைட் ஆயிருக்கிறதுனால வந்து அது அழகா வந்து பேக்ரவுண்ட்ல செப்பரேட் பண்ணி தருது. பின்னாடி இருக்கிற மரங்கள் வந்து என்ன சொல்றது டார்க்கா இருக்கு. ஸோ அதனால வந்து இது ஒரு அழகா வந்து பூக்களை வந்து செப்பரேட் பண்ணி தருது. ஸோ லைட்டிங் வச்சு அழகா வந்து நிறைய லேண்ட்ஸ்கேப்லயே செப்பரேட் பண்ணு. எதுக்கு ஏன் வந்து போர்ட்ரேட்டே காட்டிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப்பும் காட்டினான்னு. ஓகே. லேண்ட்ஸ்கேப் எல்லாம் வந்து ரொம்ப நாள் எடுத்துட்டு இருந்ததுதான், இப்பவும் எடுக்கிறேன், வெளில வந்து காட்டுறது இல்லை, அவ்வளவுதான். ஸோ இதுவும் அதே போலதான் ஒரு நல்ல ஒரு F8 F11 அந்த மாதிரி தான் வந்து ஒரு அப்பர்ச்சர்ல வந்து எடுத்தேன். எல்லாமே வந்து தெரியணும், அந்த மேகங்களும் ஃபோக்கஸா இருக்கணும், கடலும் ஃபோக்கஸா இருக்கணும், லேண்டும் ஃபோக்கஸா இருக்கணும். அந்த லேண்ட்ல வந்து ஒரு நாயை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, அதுவும் ஃபோக்கஸா இருந்து, கற்கள் எல்லாமே ஃபோக்கஸ்ல இருக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு மீனிங் இருக்கு. ஓகே. ஏதாவது ஒன்னு ஃபோக்கஸ்ல இருக்கணும், ஒன்னு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கலான்றது மாதிரி இல்லை. எல்லாமே வந்து அழகா காட்டினாதான் இந்த படத்தோட அழகை. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் போன்ற படங்கள்ல வந்து ஈவன் இப்போ டிஜிட்டல் ஏரால கூட எல்லாரும் வந்து ஐ திங்க் இதுல பெருசா வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ லேண்ட்ஸ்கேப்ல மோஸ்ட்லி வந்து அப்படிதான் எடுக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் படம் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனருக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ 2-3 கொஸ்டின்லாம் வந்திருக்கு, என்னன்னு பாக்குறேன். ஆஷிஷ், ஸோ ஹை எஃப் நம்பர் டு அச்சீவ் சன், ஆமா ஹை எஃப் நம்பர் ஒரு 16 22 அந்த மாதிரி போகும்போது அந்த சன் வந்து அந்த என்ன சொல்றது அந்த பொறியா வரும், அந்த ஸ்ட்ரீக்ஸ் வந்து வரும். அது ஹையர் எஃப் நம்பர் யூஸ் பண்ணுவார் வரும். ஆமா, கரெக்ட். ஸ்ட்ரீக் வரக்கான இது வந்து ஹை எஃப் நம்பர் தான் கண்டிப்பா. ஸோ இந்த பர்டிகுலர் படம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க மாடல் வந்து ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்காங்க, ஒயிட் கலர் ஷூஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த ப்ளூக்கு இந்த டீல் டோரு, இந்த எல்லோ செவரு, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல என்ன சொல்றது ஒரு கலர் காம்பினேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃபோக்கஸ் தான். பட் இருந்தாலும் மாடல் வந்து தனியா தெரியுறாங்க, ஏன்னா வந்து அது கலர் டிஃபரன்ஸ். ஸோ ஒரு கலர் வச்சும் பேக்ரவுண்டையும் ஃபோர்கிரவுண்டையும் கண்டிப்பா வந்து உங்களால வந்து
செப்பரேட் பண்ண முடியும். இதுவும் வந்து ஒரு பேக்ரவுண்ட் செப்பரேஷனுக்கு யூஸ் பண்ற ஒரு ஆயுதமா வச்சுக்கலாம். பிளஸ் வந்து கலர்ஸ் வந்து கரெக்டா பிளசண்டா வந்து நம்ம சூஸ் பண்ணி ஒரு போட்டோ வந்து ஷூட் பண்ணும்போது அதுக்கான வேல்யூவே வந்து வேற மாதிரி வந்து ஆகும். அடுத்த படம் இதுவும் அதுதான். இங்க வந்து ஒண்ணும் இல்லை. இந்த ஓல்டு மகாபலிபுரம் ரோட்ல பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட்ல இருந்து ரைட்டு கிராஸ் பண்ணி போறதுக்கு வந்து இந்த மாதிரி இரும்புல வந்து இந்த மாதிரி வந்து படிக்கட்டு பிரிட்ஜ் ஓவர் பிரிட்ஜ் கட்டி இருப்பாங்க, ஓவர் த ரோட் பிரிட்ஜ். ஸோ அந்த படிக்கட்டு வந்து கரெக்டா வந்து ஒரு ப்ளூ ஒரு ஸ்டீல் கிரேல இருந்துச்சு. இவங்களோட காஸ்டியூம் வந்து அது நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு காம்பினேஷனா இருந்துச்சு. ஸோ பிளஸ் அந்த ரஸ்டட் ஸ்டெப்ஸ் அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. ஸோ அதுல உட்கார வச்சு எடுத்துட்டோம். அழகா செப்பரேட் ஆகுது. தோ எல்லாமே அந்த எல்லா படியும் ஃபோக்கஸ்ல தான் இருக்கு, இவங்களும் ஃபோக்கஸ்ல தான் இருக்காங்க. பட் ஆனா செப்பரேஷன் வந்து கொண்டு வர முடியுது. ஸோ இப்படியும் வந்து சப்ஜெக்டை வந்து பேக்ரவுண்ட்ல இருந்து செப்பரேட் பண்ணலாம். ஸோ இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளர்டா தான் இருக்கு. நான் இது ஒரு 85mm 1.4 அப்படின்ற ஒரு லென்ஸ்ல வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓகே எனக்கு வந்து உண்மையிலே தேவைப்பட்டுச்சு. நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து ஃபோக்கஸ்ல வந்து காட்டியிருந்தானே. ஏன்னா இவங்க சாரியும் கிட்டத்தட்ட கிரீனிஷா இருந்தது. அவர் சட்டையும் சில டைம் வந்து கொஞ்சம் கிரீன் அந்த மாதிரி கலந்த மாதிரி இருந்துச்சு. பேக்ரவுண்டும் கிரீனா வந்து காட்டினா வந்து சரி வராது. பிளஸ் வந்து இட்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ். ஓகே, ஒருவேளை கலரா வந்து நான் வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தாலும் ஓகே, ஐ திங்க் இந்த இடத்துல வந்து கண்டிப்பா வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்ட் யூஸ் பண்ணனால வந்து பேக்ரவுண்டோட கிளட்டர் வந்து குறைக்க முடிஞ்சதுன்னு வந்து நினைக்கிறேன். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து யூஸே பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, அப்படி நான் சொல்லல. நிறைய இடத்துல வேற நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், இது மட்டும் கிடையாதுன்றது தான் வந்து என்னோட ஆர்குமெண்ட். ஸோ இது வந்து ஒரு 21mm லென்ஸ் யூஸ் பண்ணி சிதம்பரத்தில் வந்து எடுத்தது. மாலை வணக்கம் டிபி குமார். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 21mm லென்ஸ்ன்னு போதே தெரியும், இட்ஸ் வைட் ஆங்கிள் லென்ஸ். உங்களுக்கு வந்து டெஃபினெட்லி வந்து நல்ல டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வந்து இருக்கும். அப்படியும் வந்து ஒரு 5.6 இரவுல வந்து ஒரு 5.6ல எடுக்கிறேன். அந்த 5.6லயே அது வந்து ஒரு வாய்ஸ்லாண்டர் அல்ட்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு லென்ஸ். 5.6ல எடுத்தாவே போதும், இந்த லைட்லாம் அழகா மணிமணியா வந்து வந்துடும். நீங்க வந்து 2.8லயே வந்து ஒரு சில லென்சஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ என்ன மாதிரி லென்சஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம், எந்த மாதிரி பர்பஸ்க்குன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சில பிராண்ட்ஸ்க்குன்னு அதுக்கான ஒரு எஃபெக்ட் இருக்கு, அது நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன மாதிரி ஒர்க் வந்து பண்றீங்கன்னு பொறுத்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபோக்கஸ் தான். ஓகே, கரெக்டா அந்த பாப்பாவும் அவங்க அப்பாவும் வந்து கரெக்டா அந்த வெயிலுக்குள்ள என்டர் ஆகிறதுனால அந்த பாப்பா வந்து ஹைலைட் ஆறாங்க. ஓகே, அவங்க அப்பா வந்து ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா ஸ்கை வந்து பெரும்பாலும் ப்ளூவா இருக்கு. அந்த அந்த கல் ஒர்க்கு, அதாவது வந்து கோவில் வந்து கட்டினது வெயில் மேல வந்து அந்த மாலை நேரம் வெயில் வந்து பட்டு அது ஆரஞ்சா இருக்கு. ஸோ பேக்ரவுண்ட்லயும் அந்த ஆரஞ்சு ப்ளூ காம்பினேஷன் இருக்கு, ஃபோர் கிரவுண்ட்லயும் ஆரஞ்சு ப்ளூ காம்பினேஷன் இருக்கு. இது ரெண்டும் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு கான்ட்ராஸ்ட், கலர் கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவாங்க. எல்லோ ப்ளூ எப்பவுமே வந்து என்ன சொல்றது ஆப்போசிட் கலர். ஸோ அது உங்களோட கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு எல்லோ எடுத்து ப்ளூல போட்டிங்களாவோ இல்லை ப்ளூ எடுத்து எல்லோல போட்டிங்கனாவோ உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு வந்து தெரியும். ஸோ அதனால வந்து இங்க அழகா செப்பரேட் ஆகி காட்டுது. இதெல்லாம் ஒன்று F11 F8 அந்த மாதிரி எடுத்திருப்பேன், பட் ஸ்டில் செப்பரேஷன் இருக்குதுன்றது தான் என்னோட வாதம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபுல் சிலுவேட், ஈவினிங் லைட்டு ஒரு 5:45 வருது. கரெக்டா அவர் வந்து தலப்பா போட்டு போறார். அந்த தலப்பா வந்து அப்படியே வந்து பின்னாடி வந்து லைட் அடிச்சு அது மட்டும் ஹைலைட் ஆகுது. அவரோட பாடி ஷேப் என்ன சொல்றது, அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் வழியா நடந்து வர்றவங்க அது மட்டும்தான் தெரியுது. பட் எதுவுமே இல்லை. அப்படி இருந்தாலும் பேக்ரவுண்ட்ல இருந்து செப்பரேட் பண்ணி ஒரு உருவத்தை வந்து காட்ட முடியுது. நன்றி கார்த்திகேயன். ஸோ இப்படியும் வந்து வழிகள் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு போற பாப்பா, அவங்க வந்து ஸ்கூல் எக்ஸாமோ என்னமோ தெரியல, சாமி தயவு செய்து காப்பாத்திரு, இந்த எக்ஸாம்ல வந்து நான் எப்படியா பாஸ் ஆயிடணும்னு வந்து வேண்டுறாங்களோ என்னமோ தெரியல. அவங்க ப்ளூ கலர்ல வந்து ட்ரெஸ் போட்டிருந்தாலும்
பெரும்பாலும் பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லோயிஷா இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் செப்பரேஷன் வந்து கிடைக்குது. பிளஸ் வந்து லைட் டிஃபரன்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கு. ஸோ அதனாலையும் வந்து ஒரு செப்பரேஷன் வந்து கிடைக்குது. ஸோ கான்ட்ராஸ்ட் இஸ் ஆல்சோ a very important parameter for separating the subject from background. ஸோ இப்படியும் வந்து சப்ஜெக்டை வந்து செப்பரேட் பண்ணலாம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தாத்தா மேல விழுகிற சைக்கிள் தாத்தா ஃபோர்கிரவுண்ட்ல விழுகிற லைட் வந்து பேக்ரவுண்ட்ல விழுகாதனால பின்னாடி டார்க்கா இருக்கு, முன்னாடி வந்து பிரைட்டா இருக்கிறதுனால இங்கேயும் வந்து ஒரு சிறப்பான ஒரு பேக்ரவுண்ட் செப்பரேஷன் வந்து கிடைக்குது. இங்கேயும் அதே மாதிரிதான் இந்த விளக்கு தாத்தா மேல விழுகிற லைட் அந்த அந்த குட்டி பையன் வந்து கரெக்டா விளக்கு ஏத்துறது, பின்னாடி வந்து பெரும்பாலும் கொஞ்சம் டார்க்கா இருக்கு. ஸோ இதனால வந்து உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் செப்பரேஷன் இந்த படத்துல வந்து கிடைக்குது. ஸோ அடுத்தது கேட்கிற கேள்வி, வாட் டு யூ கெட் இன் டீப் ஃபோக்கஸ்? அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல வந்து நிறைய பேர் பிடிக்குது, ஏன்னா வந்து செப்பரேஷன் கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்றோம். டீப் ஃபோக்கஸ் ஓகே, டீப் ஃபோக்கஸ்ல வச்சு அப்படி இருந்தாலும் நம்ம வந்து இந்நேரம் வந்து நம்ம பார்த்தது என்னன்னா கலர், கான்ட்ராஸ்ட், லைட்டிங் இதெல்லாம் வச்சு ஒரு சப்ஜெக்டை வந்து பேக்ரவுண்ட்ல இருந்து செப்பரேட் பண்ணி காட்டலான்றது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, பட் டீப் ஃபோக்கஸ் பண்றதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் கேட்டோம்னா, சப்ஜெக்ட் வந்து இப்போ பாத்தீங்கன்னா நீங்க இப்படி திரும்பி நின்னாலும் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணாலும் பின்னாடி இருக்கிற ஐ ஃபோக்கஸ்ல இருக்கும், ஷர்ட் ஃபோக்கஸ்ல இருக்கும், ட்ரெஸ் ஃபோக்கஸ்ல, மூக்கு ஃபோக்கஸ்ல இருக்கும். பெரும்பாலும் 85 1.4 வந்து நம்ம வெட்டிங்ல நானும் பண்ணியிருக்கேன். நான் சும்மா எல்லாரையும் தப்பு சொல்ல மாட்டேன், நானும் பண்ணியிருக்கேன். ஒரு கண்ணு ஃபோக்கஸ்ல இருக்கும், மூக்கு ஃபோக்கஸ்ல இருக்காது, வாய் ஃபோக்கஸ்ல இருக்காது. ஓகே ஓகே, அதுலயும் ப்ளீசிங்கா தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அதே ஷாட் ஒரு தடவை வந்து ஒரு F5.6ல வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன், பேக்ரவுண்ட் கரெக்டா சூஸ் பண்ணிட்டு. நீ பெரும்பாலும் நம்ம வந்து ஏன் வந்து அந்த மாதிரி வந்து 1.4 இதுல எல்லாம் எடுக்கிறோம்னா, பேக்ரவுண்ட் என்னவா இருந்தா என்ன பாத்துக்கலாம் அப்படின்றது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றதுனாலதான். நீங்க வந்து 5.6ல ஒரு போர்ட்ரேட் வந்து எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 85.5.6, அப்போ வந்து உங்க பேக்ரவுண்ட் வந்து நல்லா இருக்குதான்னு வந்து நீங்க வந்து பார்த்தே ஆகணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் எதுக்கு யோசிச்சுன்றதுனாலதான், அது ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய போட்டோகிராஃபர்ஸ் நம்ம எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் அப்பர்ச்சர்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பேக்ரவுண்ட் வந்து விரும்புறோம்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி எடுத்தாலும் நல்லா இருக்கும்ல, ஈஸி, அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சு. பட் ஆனா டீப் ஃபோக்கஸ்ல கரெக்டா வந்து ஷார்ப்பா வந்து ஒரு ஃபேஸை காட்டி கரெக்டான பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணி கரெக்டான கலர், லைட்டிங் எல்லாம் சூஸ் பண்ணி நீங்க எடுத்தீங்கன்னா அந்த படமோட வேல்யூவே வேற. அதெல்லாம் வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இத்தனை நாள் நீங்க வந்து ஷேடோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட்ல தான் போர்ட்ரேட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா என்னோட பரிந்துரை, நீங்க வந்து டீப் ஃபோக்கஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. யூ வில் டெஃபினெட்லி லவ் இட். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் வந்து ரெகுலரா வந்து என்னை ஃபாலோ பண்றவங்கன்னா, இங்க யாராவது புதுசா வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்க சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக்கான மோட்டிவேஷன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வந்து பார்க்க போக ஓகே, நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு வந்து நினைக்கும் போது நானும் வந்து புதுசா ஏதாவது வந்து பண்ணணும்னு எனக்கும் வந்து பண்ண தோணும். ஸோ அது ஒன்றும் இல்லை, இந்த ரெட் கலர் பட்டன் தான், சும்மா ஒரு அமுத்தி விடுங்க, காசா பணமா. ஓகே, நெக்ஸ்ட் கோயிங் டு தி டாபிக். ஸோ ஒரு f1.4 லென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வச்சிருக்கேன். இப்போ என்னோட லோமிக்ஸ் S1க்கு 50mm f1.4 ஒரு லென்ஸ் வந்து வச்சிருக்கேன். அது நல்ல எக்ஸ்பென்சிவான லென்ஸ், கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா, ஒரு 1.25 லட்ச ரூபா வரைக்கும் வரும், சரியா பிரைஸ் ஞாபகம் இல்லை. ஓகே, அந்த ரேட்டுக்கு வந்து ஒரு லென்ஸ் வாங்குறோம். ஏன் அது 1.4 இருக்குன்றக்காக தான் நம்ம இந்த லென்ஸ் வாங்குறோம். இதுவே வந்து ஒரு 50mm 2.8 வாங்கினா வந்து அவ்வளவு ரேட்லாம் வராது, விலை கம்மியா வந்து வாங்கிக்கலாம். ஏன் 1.8 வந்து விலை கம்மியா தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் 1.4 வாங்குறோம்? இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு கேள்வி. இதுக்கு காரணம் அப்பார்ட் ஃப்ரம் இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் ஷேடோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட், இந்த ஸ்மூத் பொக்கே இதெல்லாம் தவிர்த்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அப்பர்ச்சர் வந்து அதிகமா ஓப்பன் ஆகும்போது லைட் வந்து நிறைய வந்து அலோவ் பண்ணும். ஸோ நீங்க ஒரு நாள் லோ லைட்ல வந்து ஷூட் பண்ண முடியும்.
ஓகே, லோ லைட்லாம் ஹையர் ஐஎஸ்ஓ போக வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து டெஃபினெட்லி ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ பட் என்ன சொல்றது, இன்னொரு ஆங்கிள் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஓகே என்னால வந்து எல்லாமே வந்து நல்ல ஒரு டெப்த் ஆஃப் ஃபீல்ட்ல வந்து ஷார்ட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஓகே, நான் பேக்ரவுண்டு, கலரு, கான்ட்ராஸ்ட், லைட்டிங் எல்லாமே பார்த்து எடுக்கிறேன் போது உங்களுக்கு 1.4 தேவையா அப்படின்னு வந்து கேட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டுடியோல நீங்க F8ல தான் எடுக்க போறீங்க, உங்களுக்கு வந்து 1.4 தேவையானா ஆக்சுவலி அது யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் தான். ஸோ நீங்க விலை கம்மியான லென்ஸ் எடுத்தே வந்து ஓரளவுக்கு வந்து கொண்டு வந்துடலாம். பட் இந்த மாதிரி 1.4 அப்பர்ச்சர் உள்ள ஒரு சிறப்பான லென்ஸும் போது அது F8 ஸ்டாப் பண்ணும்போது அதுல வந்து ஷார்ப்னஸ், அதுக்கான குவாலிட்டி அதெல்லாம் வந்து இருக்கதான் செய்யும். பட் எவ்வளவு தூரம் அது மேட்டர், நீங்க ஒரு ஃபேஸ்புக்ல போடுறக்கும் ஒரு இன்ஸ்டாகிராம்ல போடுறக்கும் ஒரு ஆல்பம் பிரிண்ட் போடுறக்கும் அது வந்து டிஃபரன்ஸ் வந்து காட்டுமான்னு கேட்டா வந்து கண்டிப்பா கிடையாதுங்க. ஒரு எக்ஸ்பென்சிவான லென்ஸுக்கும் ஒரு நான் எக்ஸ்பென்சிவான லென்ஸுக்கும் நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜூம் லென்ஸ்ல வந்து F8ல 24-105 F8ல வந்து 50mm வச்சு ஷூட் பண்றீங்க, வந்து 51.4 வந்து அதே F8 வச்சு ஷூட் பண்றீங்க, ஒரு வந்து ஒரு 12:8ல வந்து பிரிண்ட் பண்றீங்க. ரொம்ப கஷ்டங்க சொல்றது எது வந்து எந்த லென்ஸ்ல ஷூட் பண்ணிருக்கேன் சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும்போது விலை கம்மியான லென்ஸ் போய்க்கோங்க, நல்ல அழகான படங்கள் எடுங்க. நீங்க என்ன லென்ஸ்ல எடுத்தீங்க, என்ன கேமரா எடுத்தீங்கன்றத விட அந்த படம் எப்படி இருக்குன்றது தான் வந்து முக்கியம். ஸோ படங்கள் தான் பேசணும். நான் இவ்வளோ காஸ்ட்லியான லென்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கேன், நான் செம்ம போட்டோகிராஃபர்னு வந்து யாராலையும் வந்து கண்டிப்பா வந்து ப்ரூவ் பண்ண இயலாது. ஸோ நீங்க வந்து நல்ல படங்கள் வர்ற லென்ஸ் எதுவோ அது வந்து யூஸ் பண்ணீங்க. இதுல இருந்து நான் சொல்றது என்னன்னா, நீங்க வந்து ஷேடோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் இந்த மாதிரி f1.4 லென்ஸ் எல்லாம் வச்சு யூஸே பண்ணாதீங்கன்னு சொல்றேன். நிறைய டைம் நானே யூஸ் பண்ண வேண்டி இருக்கும், நான் இனிமேலும் யூஸ் பண்ணுவேன். இப்போ வெட்டிங் பார்த்துக்கோங்க, பயங்கர கிளட்டடான பேக்ரவுண்ட் இருக்கு, அப்படியும் வந்து அந்த ஈவெண்ட் எடுத்து தான் ஆகணும் போது எனக்கு வேற வழி இல்லை, நான் ஷேடோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். பட் சும்மா சும்மா ஒரு நல்ல அழகான ஒரு ஒரு டெம்பிள் பேக்ரவுண்ட் இருக்கு, ஒருத்தவங்களோட போர்ட்ரைட் எடுக்கிறோம், அங்கேயும் வந்து மொத்தமா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணி காட்டினா அந்த பேக்ரவுண்டுக்கான வேல்யூவே போயிருது, கான்டெக்ஸ்டே போயிருது. ஸோ அது பண்ண வேணான்னு வந்து நினைக்கிறேன். நான் பண்ண சில தப்புக்களும் காட்டுறேன் நெக்ஸ்ட் கேசஸ்ல. ஸோ பொக்கேன்றது வந்து பெருசா ஒண்ணு இல்லைங்க, அதுவும் வந்து ஒரு பேக்ரவுண்ட் அவ்வளவுதான். ஓகே, அது அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரான விஷயம்லாம் வந்து கிடையாது, அதுவும் ஒரு பேக்ரவுண்ட் தான். அந்த பேக்ரவுண்ட் வந்து நம்ம கரெக்டா கிரியேட் பண்ணிட்டோம்னா மேட்டர் முடிஞ்சுது. ஓகே, யுவராஜ் ஒரு குரூப் போட்டோல வெட்டிங்ல f2.8ல எடுக்க முடியாத, அதுக்கு ஏதாவது விழி இருக்கா அண்ணா? நீங்க கேட்ட கேள்வி எனக்கு புரியல, இன்னும் கொஞ்சம் தெளிவா கேட்டா வந்து பெட்டரா இருக்கும். ஒரு குரூப் போட்டோன்னு போது f2.8ல எல்லாம் தயவுசெய்து எடுக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு 10-20 பேர்லாம் நிக்கிறாங்கன்னா நீங்க அட்லீஸ்ட் F8 இருந்தாதான் வேலைக்கு ஆகும். f2.8ல எல்லாம் குரூப் வந்து எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து ஃபோக்கஸ்ல இருக்க மாட்டாங்க. அது பண்ண வேணாம், அதுதான் கேள்வியா இருந்தால். ஹை ரமேஷ் யாதவ். ஸோ அடுத்து சரி, வெறும் பேக்ரவுண்ட் தான் சொல்றீங்க, அப்ப எப்படி வந்து சப்ஜெக்டை வந்து பேக்ரவுண்ட் செப்பரேட் பண்றது? நான் இந்நேரம் பேசினதுதான். இப்போ நிறைய பிக்சர்ஸ் காட்டுறேன். இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே எனக்கு வந்து எல்லாரையும் ஃபோக்கஸ்ல கொண்டு வரணும்னு ஆசை. பட் வந்து நான் வச்சிருந்த ஃபோக்கல் லென்த் அவன் பக்கத்துல போய் எடுக்க முடியாது. ஒரு 75mm லென்ஸ் வச்சுதான் நான் ஷூட் பண்ணேன் இதை. ஸோ லைட்டும் கம்மி. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈவன் ஒரு F4 F5.6ல எடுத்தாலும், ஈவன் நீங்க F11 போயிருந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாரும் ஃபோக்கஸ்ல வந்து கொண்டு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த பிக்சர்ல எல்லாருமே ஃபோக்கஸ்ல இருந்து கண்டிப்பா வந்து படம் நல்லா தான் இருந்திருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஒர்க் ஷாப்ல எடுத்த ஷாட், கோயம்புத்தூர்ல ஒரு ஒர்க் ஷாப் வந்து பேனசானிக் லூமிக்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். அந்த டைம்ல வந்து இல்ல இது ஐ திங்க் சென்னையில வந்து நடந்த ஒர்க் ஷாப். சென்னையில் நடந்த ஒர்க் ஷாப்ல வந்து பேனசானிக் லூமிக்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தேன். அந்த பர்டிகுலர் ஒர்க் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து பேக்ரவுண்ட் ஒரு சில விஷயம்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டியதா இருந்து, அரேஞ்ச் பண்ண வேண்டியவர் வரல. ஸோ அதனால வந்து என்ன பண்ணோம்னா, ஒரு நார்மலி இந்த ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கான்ஃபரன்ஸ் ஹால்ல எல்லாம் வந்து எப்படி இருந்தா ஒரு ஒரு சின்ன ஒரு ரிசப்ஷனோ பர்த்டே பார்ட்டியோ கொண்டாடுற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கிளாத் ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பேக்ரவுண்ட்ல வந்து ரெட் கலர் ஜெல் அடிச்சுட்டு முன்னாடி வந்து ஒரு லைட் வச்சுட்டு
இது நார்மல் 24-105mm லென்ஸ்ல வந்து ஒரு 5.6ல வச்சுதான் எடுத்தேன். பட் அந்த பேக்ரவுண்டுக்கும் மாடலுக்கும் நல்ல லைட் செப்பரேஷன், ஓகே, கலர் செப்பரேஷன் இருந்தனால இது வந்து இவ்வளவு கிளீனா வந்து வந்திருக்கு இந்த படம். இந்த பர்டிகுலர் பிக்சர் பாத்தீங்கன்னா அதே ஒரு 75mm லென்ஸ்ல தான் வந்து எடுத்தேன். அந்த 75mm 2.4 லென்ஸ், ஆமா, லைக்கா 2.4 சுமாரிட் லென்ஸ். இதுல வந்து பேக்ரவுண்ட்ல வந்து பெருசா ஒண்ணு இல்லை. பின்னாடி கோதாவரி ரிவர் இருட்டா இருந்துச்சு, கொஞ்சம் 1-2 கொஞ்சம் அந்த படி இதெல்லாம் இருந்துச்சு. எனக்கு பெருசா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி தெரியல. அதுவும் இல்லாம அங்க லைட் கம்மியா இருந்துச்சு. அதனால வந்து நான் எடுத்துட்டேன். லென்ஸ் நல்ல ஷார்ப்பான லென்ஸ். மோஸ்ட்லி இந்த மேனுவல் ஃபோக்கஸ் லென்சஸ் ஆஃப் லைக்காலாம் வந்து பயங்கர ஷார்ப்பா இருக்கும். நீங்க சப்போஸ் யூஸ் பண்றதுல யூஸ் பண்ணி பாருங்க. பட் இதுல அதெல்லாம் பண்ணியிருந்தாலும் அந்த கை வந்து அவங்க கும்பிடுறதுக்கு வந்து ஃபாஸ்டா ஆட்டிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் வந்து கேப்சர் பண்ண முடிஞ்சது. ஷட்டர் ஸ்பீடு வந்து லோவா வச்சு அட் த சேம் டைம் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ், ஐஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்சல்யூட்லி ஷார்ப்பா இருக்கும். ஒரு போர்ட்ரேட்ல ரொம்ப முக்கியம். இதுக்கு மேல வந்து நான் வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வந்து கம்மி பண்ணி 1.4ல எடுத்திருந்தா இந்த ஃபீல் போயிருக்கும். ஸோ இது அகெயின் வந்து ஒரு 70-200 தான் எடுத்தது. பட் நல்ல ஒரு அப்பர்ச்சர் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்தது. ஸோ எல்லாருமே ஃபோக்கஸ்ல இருப்பாங்க. இந்த டான்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல வந்து ஒரு கதை சொல்ல வருவாங்க டான்ஸ்ல எல்லாம், ஓகேங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒருத்தரை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இன்னொருத்தரை வந்து ஃபோக்கஸ்ல விட முடியாது. அதனால டீப் ஃபோக்கஸ்ல தான் எடுத்த ஷாட்டு. இங்க பர்டிகுலர் இது வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்ல வரேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓப்பன் அப்பர்ச்சர்ஸ் வந்து 85mm மாதிரி வந்து லாங் லென்ஸ்ல வந்து யூஸ் பண்றதை விட 35mm 28mm மாதிரி வைட் லென்ஸ்ல வந்து யூஸ் பண்றது பிடிக்கும். இது வந்து ஒரு 35 1.2 லென்ஸ் என்னோட லூமிக்ஸ் S1ல யூஸ் பண்ணுவேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லென்சஸ். என்கிட்ட 2 லென்ஸ் தான் மெயினா யூஸ் பண்ணுவேன் வெட்டிங். 35 1.2, 50 1.4. எப்பா போர்ட்ரேட் வேணும்னா 85 யூஸ் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஸோ இதுல 35 1.2ல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கரெக்டா வந்து கார்ல ஏறி போகும்போது ஒரு சின்ன கான்வர்சேஷன் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நடுவுல, ஓகே, பட் அந்த இடத்துல உள்ள காருக்குள்ள உங்க லைட்டு கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம்னால 1.2ல உள்ள 1.4ல அந்த மாதிரி எடுத்திருப்பேன். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து வைட் ஆங்கிள் என்னன்னா 1.2ல எடுத்தாலுமே ஃபுல்லா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகாது. மாப்பிள்ளை இங்க வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான் இருந்தாலும் வந்து கொஞ்சம் டீடைல் வந்து தெரியும். அது வந்து ஒரு அழகு தரும். ஸோ காரோட டீடைல் எல்லாமே தெரியுது. இது என்ன நடக்குதுன்னு வந்து தெளிவா வந்து டிஸ்கிரிப்டிவா வந்து நமக்கு தெரியுது. ஒரு கதை மாதிரி இருக்கு. ஓகே, கரெக்டா கார்ல ஏறி இருக்காங்க, அதெல்லாம் புரியுது இல்ல, அந்த அளவுக்கு வந்து நம்ம டீடைல் வந்து காட்டணும். அதனாலதான் எனக்கு வந்து வைட் ஆங்கிள் லென்சஸ்ல வந்து f1.2 1.4லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால நிறைய யூஸ் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் பிக்சர் பாத்தீங்கன்னா இது வந்து எங்க வீட்டுல எடுத்தது தான். அவங்க வந்தாங்க, ஒரு ஷாட் எடுத்து கொடுத்தேன். அவங்க ஸ்ரீவித்யான்னு ஒரு மாடல். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த லொகேஷன் பெருசா எனக்கு சிறப்பாலாம் ஒண்ணும் இல்லை. இங்க பேக்ரவுண்டு ஃபோர்கிரவுண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காட்டி பெருசா வந்து ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்காது. லைட் பண்ண எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். ஸோ பட் ஆனா வந்து கடைசியில வந்து இந்த ஷேடோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் இந்த படத்துல வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ எல்லா படத்துலயும் ஹெல்ப் பண்ணாதுன்னு சொல்ல, இந்த படத்துல ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் பிக்சர் இது f8ல எடுத்தா என்ன, f22ல எடுத்தா என்ன, f1.4ல எடுத்தா என்ன, மேட்டர் ஒண்ணுதான். ஓகே, அவங்க கிளியரா வந்து சப்ஜெக்டை வந்து காட்டணும். ஓகே, அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் கிளியரா இருக்கணும். பட் இந்த இடத்துல வந்து 1.4ல எடுத்தேன்னா அவங்க கையெல்லாம் நீட்டுறாங்க, கையெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும், கால் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா வந்து அப்பர்ச்சர் கட் பண்ணி எடுக்கும்போது அழகான டீடைல்ஸ் வரும், காஸ்டியூம், ஃபேஸ் எல்லாமே. ஸோ இது 2 பர்டிகுலர் பிக்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து ஸ்டுடியோல எடுத்தது. ஃப்ரண்ட்ல இருக்கிற ஐல தான் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். பேக்ல இருக்கிற ஐல வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணல. பட் ஆனா வந்து நல்ல ஒரு டெப்த் ஆஃப் ஃபீல் ஒரு 5.6 அந்த மாதிரி வச்சு எடுக்கிறதுனால வந்து அழகா வந்து என்டையர் ஃபேஸ், ஹேர் எல்லாத்துலயும் டீடைல்ஸ் வந்துருக்கு. ரைட் சைட்ல இருக்க பிரைட் பிக்சர்ல வந்து இங்க லைட் ரொம்ப கம்மி. நான் வந்து கட் பண்ணி தான் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அப்பர்ச்சர் பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு ஃபோக்கஸ்ல இருக்கு, இன்னொரு கண்ணே ஃபோக்கஸ்ல இருக்காது, ஜுவல் ஃபோக்கஸ்ல இருக்காது, அவங்களோட சாரி வந்து ஃபோக்கஸ்ல வந்து இருக்காது. பட் ஒருவேளை அது வந்து நான் ஃபோக்கஸ்ல எடுத்திருந்தா எவ்வளவு அழகா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஓகே, பேக்ரவுண்டும் வந்து ஓரளவு பிளெயினா தான் இருக்கு, அழகா எடுத்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எல்லாம் வந்து ரொம்ப அப்பர்ச்சர் கட் பண்ணி தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அன்லஸ் உங்க லைட் பத்தலன்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது மட்டும் நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இது கொஞ்சம் என்ன சொல்றது, இன்னும் அப்பர்ச்சர் கட் பண்ணி எடுத்திருந்தா பிக்சர் வந்து இன்னும் அழகா வந்திருக்கும்னு ஒரு ஃபீலிங். ஸோ அகெயின் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி. நான் ஒரு 50f1.4 லென்ஸ் ஃபர்ஸ்ட் என் கையில வந்தோடனே அது வந்து ஒரு என்ன சொல்றது, டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக வந்து எடுத்துட்டு போன ஒரு ஷாட்டு. ஸோ பிரசன்னா ஹரி ஹைப்பர் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் பத்தி கேட்டிருக்காரு. அபி வர லேட் ஆயிட்டா, ஓகே நோ ப்ராப்ளம். ஸோ இந்த பர்டிகுலர் பிக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு வந்து ஒரு ஒரு F4 5.6 அந்த மாதிரி வச்சிருப்பேன். பட் ஸ்டில் இன்னும் வந்து சப்போஸ் வந்து ஒரு F11 அந்த மாதிரி வச்சிருந்தா வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்து பெட்டரா கிடைச்சிக்கலாம். இவங்க ஃபோக்கஸ்ல தான் இருக்காங்க, இவங்களும் ஃபோக்கஸ்ல இருந்திருக்கலாம்னு தோணுது. நான் 50mm லென்ஸ் யூஸ் பண்ணனால கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் வர வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இதே நான் வந்து மைக்ரோ ஃபோர் தேர்ட்ஸ் யூஸ் பண்ணி 25mm யூஸ் பண்ணி இதே அப்பர்ச்சர்ல எடுத்துனா இவங்களும் ஃபோக்கஸ்ல வந்திருப்பாங்க. ஸோ சில டைம் ஸ்மாலர் சென்சர்ஸும் வந்து எல்லாரையும் வந்து ஃபோக்கஸ்ல வந்து கொண்டு வரதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த படத்துல அதே மாதிரிதான் அவர் டீ ஆத்தி அப்படியே கொடுக்குறாரு. இது நான் அவர்கிட்ட டீ வாங்கினேன், அப்படியே ஒரு போட்டோ எடுத்தேன் மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்துல. இதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்றேன். இந்த டைம்ல வெளியில ஜாலியா போய் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கரோனால வீட்லயே உட்காந்துட்டு இருக்க வேண்டியது இருக்கு. பின்னாடி வந்து ஒரு கேன்ல வந்து ஒருத்தர் வந்து தூக்கிட்டு வர்றாரு. அவர் பாத்தீங்கன்னா டோட்டலி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷாட்ல வந்து எனக்கு என்னன்னா இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்ல காட்டியிருக்கலாமேன்னு வந்து நான் அப்புறமா வந்து ஃபீல் பண்ணது உண்டு. ஸோ இந்த பர்டிகுலர் பிக்சர் வந்து 35mm f1.2 தான் எடுத்திருந்தது. ஸோ என்னோட ஃப்ரெண்டு திலக்கோட வெட்டிங், ஒரு சிறப்பான வெட்டிங் போட்டோகிராஃபர் அவரு. ஸோ கரெக்டா சன்லைட் வந்து அந்த கோயில்ல வந்து அவர் மேல விழுகுது. ஸோ அவரை வந்து அப்படியே ஐசோலேட் பண்ணி காட்டுது. இங்க வந்து ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் யூஸ் பண்ணி தான் அவர் செப்பரேட் பண்ணி காட்டணும்னு வந்து அவசியமே இல்லை. அப்படியே செப்பரேட் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணி போற பொண்ணு தானே, எது செப்பரேட் பண்ண நம்மளே வந்து பண்ணக்கூடாது இல்லை. ஸோ அதனால வந்து பெருசா வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வந்து இங்க யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு என்னமோ இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, லைட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருந்தாலும் பிடிச்சிருந்துச்சு, என்னமோ ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனல் டெசிஷன்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ தட் இஸ் ஃபைன். பட் அந்த லைட் தான் செப்பரேட் பண்ணுதுன்றதுல வந்து இதுல வந்து சொன்னா வந்து மிகையாகாது. இந்த பர்டிகுலர் பிக்சர் ஒரு பர்த்டே பார்ட்டி, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்களோட பர்த்டே பார்ட்டி முடிஞ்சதுன்னா அவங்களோட தங்கச்சி, அவங்க தங்கச்சியோட ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தை. ஸோ பர்த்டே பார்ட்டி முடிஞ்ச உடனே அந்த பலூனோட வந்து வெளில வந்து ரோட்ல வந்து நின்னாங்க. ஸோ ஒரு 35mm ஒரு 50mm 1.4 லென்ஸ் தான் வச்சிருந்தேன். அது வந்து சுத்தமா ஸ்ட்ரீட் லைட் கூட டிம்மா இருந்துச்சு, ஒரு எல்இடி ஸ்ட்ரீட் லைட்டு. ஸோ அதுல வந்து ஒரு F2 அந்த மாதிரி வந்து வச்சு எடுத்தேன். வேற வழி இல்லை, அதுக்கு மேல வந்து பெருசா எடுக்க முடியாது. அண்ட் ஸ்ட்ரீட்லயும் பின்னாடி பெருசா வந்து இருட்டா இருக்கிறனால பெருசா பேக்ரவுண்ட்ல ஒன்றும் இல்லை. ஸோ அதனால வந்து இந்த ஷாட் எடுத்தேன். ஸோ ஒரு சில டைம் வந்து இந்த மாதிரி வந்து சுச்சுவேஷன்ல வந்து எனக்கு வந்து ஷேடோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் பிடிக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஷாட்டு. ஒரு கதக் டான்ஸ் வந்து ஷூட் பண்ணும்போது வந்து எடுத்த ஷாட்டு. கரெக்டா சலங்கை கட்டுவாங்க டான்ஸுக்கு முன்னாடி. ஸோ அந்த சலங்கை கட்டுற வந்து ஷாட்டு ஒரு 35mm 1.2 லென்ஸ் யூஸ் பண்ணி பக்கத்துல வச்சு எடுத்தேன். யூஸ்வலி வந்து எல்லாருமே வந்து மேக்ரோ க்ளோஸ்அப் ஷாட்ல எடுக்கும்போது ஒரு 85, 100 அந்த மாதிரி தான் வச்சு எடுப்பாங்க. எனக்கு வந்து வைட் ஆங்கிள் வச்சு பக்கத்துல போய் எடுக்க பிடிக்கும். ஏன்னா அவங்க பக்கத்துல போய் ஃப்ரேம் ஃபில் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியும். பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து காலில் சலங்கு கட்டிட்டு இருக்காங்க, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கு. இது வேற வழியே இல்லை, நான் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல எடுத்து ஆயிருக்கணும். ஏன்னா வந்து இது எடுத்ததே வந்து நான் வந்து 6400 ISO f1.2ல 1/30th of a second ஷட்டர் ஸ்பீட்ல. ஓகேங்களா, சுத்தமா லைட்டே இல்லை, சுத்தமா லைட்டே இல்லை. ஸோ அதுல வந்து எடுத்தது. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த சிச்சுவேஷன்ஸ் வேரின் ஐ ஃபீல் a full frame offers an advantage. ஸோ ஒரு லோமிக் சிஸ்டம் மாதிரி ஒரு கேமரா வச்சிருந்தோம்னா நமக்கு வந்து செம்ம கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி லோ லைட்ல வந்து ஷூட் பண்றதுக்கு. ஸோ அதுக்குன்னு ஃபுல் ஃப்ரேம்க்குன்னு ஒரு சில என்ன சொல்றது இடத்துல வந்து அட்வான்டேஜ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சில இடம் தான் இந்த ஷாட். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு 85 விட வந்து ஒரு 35 1.2ல வந்து காட்டுறது தான் ஸ்டோரி டெல்லிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. இதுவும் அதே சுச்சுவேஷன் தான். நீங்க பாத்தீங்கன்னா அந்த லைட் எந்த அளவு லோவா இருக்குன்னா கீழே வந்து ஒரு மொபைல் போன் லைட் வந்து ஆன் பண்ணிருக்காங்க, அது அவ்வளோ பிரைட்டா அடிக்குது அவங்க மேல.
ஸோ அவ்வளோ லோ லைட்டில் எடுத்தது. ஸோ 1.2 லென்ஸ் மேட்டர்ஸ் அண்ட் இட் ஸ்டில் கன்வே சம்திங். ஸோ அதனால ஐ ஸ்டில் ஃபீல் திஸ் இஸ் கிரேட். பட் டெப்த் ஆஃப் ஃபீல்ட் கொஞ்சம் இருந்திருக்கலாம், பட் இருந்திருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா லைட் இல்லை. ஸோ ஸ்மாலர் சென்சர் லைக் எம்எஃப்டி வில் டூ அப்படின்னு வந்து கேட்டிங்களா? ஓகே, எம்எஃப்டியே போதுமா? என்ன கேட்டால் ஏன் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் நல்ல லைட் தான் எடுக்கிறீங்க, ஒரு 1600 ISO மேலாம் பெருசாக போகிறது இல்லைன்னா ஒரு மைக்ரோ ஃபோர் தேர்ட்ஸ் கேமரா மோர் தேன் சஃபிஷியன்ட்டுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு f1.4 வச்சாலும் கூட உங்களுக்கு ஃபுல் ஃப்ரேமில் வந்து ஒரு 2.8 அளவுக்கு வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்ட் கிடைச்சிடும். இதுவே வந்து 2.8 வச்சு பாருங்க, 5.6 அளவு கிடைக்கும். அது வந்து பெரிய விஷயம் இல்லையா? பட் ஃபுல் ஃப்ரேம் எங்க வேணும்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி ரொம்ப லோ லைட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி எடுக்கணும். இல்ல வந்து நான் ஒரு பயங்கர வைடா எடுக்க போறேன், ஒரு 8mm லென்ஸ் அப்படியே 8mm பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கணும்னா நீங்க ஃபுல் ஃப்ரேம் போகலாம். ஏன்னா வந்து எம்எஃப்டில 8mm போட்டீங்கன்னா உங்களுக்கு 16mm ஆயிரும், 16mm போட்டீங்கன்னா 32mm ஆயிரும். ஸோ ஃபீல்ட் ஆஃப் வியூ கிராப்பிங் ஃபேக்டர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எம்எஃப்டி போட முடியாது. இல்லாட்டி எம்எஃப்டி போங்க. இப்போ இந்த கிராப் சென்சர் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மாங்க. ஓகே, ஸோ எல்லா டைமும் நம்ம லோ லைட்ல எடுக்க போறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் டிராவல் போட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் வந்து ஹாபியஸ்டா இருக்கிறவங்களுக்கு மைக்ரோ ஃபோர் தேர்ட்ஸ்ல மோர் தேன் சஃபிஷியன்ட். ஹாப்பியா எடுங்க. சின்ன சின்ன லென்சஸ் தூக்கி போட்டுட்டு ஜாலியா போயிட்டே இருக்கலாம். லென்சஸும் சீப்பா கிடைக்கும், ஜாலியா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மைக்ரோ ஃபோர் தேர்ட்ஸ்ல எடுத்தது. ஒரு 10 மெகா பிக்சல் கேமரா GH5S, அப்புறம் ஒரு 50 1.4 லென்ஸ்ல வந்து ஷூட் பண்ணேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு F2 தான் எடுத்திருப்பேன். இருந்தாலும் டெப்த் ஆஃப் ஃபீல்ட் பாருங்க, கும்முன்னு இருக்கு. பின்னாடி ஸ்கை, கடல், அவங்க 2 பேரும். ஓகே, இது கரெக்டாக கரோனா வந்து லாக்டவுனுக்கு ஒரு வாரம் முன்னாடி பீச்சுக்கு போயிருந்தேன். கடைசியா நான் எடுத்த படங்கள் இதுதான் நினைக்கிறேன், ஒரு வெளியில போய் எடுத்த படங்கள். ஸோ அந்த மாதிரி இதுல இங்கெல்லாம் வந்து ஷேடோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கேவலமா இருந்திருக்கும். ஒரு கடல் காட்டுறதுல எவ்வளவு அழகு இருக்கு, அதுல அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல பண்றதுல என்ன இருக்கு? ஸோ இது வந்து ஒரு சிலுவெட் தான், மரம், ஒரு டஸ்க், இந்த மாதிரி ஒரு ஈவினிங் வந்து ஒரு 6:45 மணிக்கு எடுத்தது. ஸோ கரெக்டா இதுல எல்லாம் வந்து அந்த ஒரு பிரான்ச் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிருந்தாலும் கேவலமா இருந்திருக்கும். இல்லை நல்ல ஒரு டெப்த் ஆஃப் ஃபீல்ட்ல எடுக்கணும். இதுவும் மைக்ரோ ஃபோர் தேர்ட்ஸ்ல எடுத்தது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ நான் சொல்ல வேண்டிய கருத்து சொல்லிட்டே நினைக்கிறேன். ஸோ நம்ம ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டுன்றது வந்து எல்லாமே கிடையாது. ஸோ ஒரு சப்ஜெக்டை பேக்ரவுண்ட்ல இருந்து செப்பரேட் பண்றதுக்கு தான் வந்து ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து யூஸ் ஆகுது. ஸோ அது வந்து லைட்டிங் வச்சு பண்ணலாம், கான்ட்ராஸ்ட் வச்சு பண்ணலாம், கலர் வச்சு பண்ணலாம், டெக்ஸ்டர் வச்சு பண்ணலாம். ஓகே, பல விஷயங்கள் வச்சு ஒரு சப்ஜெக்டை வந்து ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து செப்பரேட் பண்ணி அழகா காட்ட முடியும். ஸோ அது தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட், நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த சேனல் வந்து அந்த ரெட் கலர் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இட்ஸ் த டைம் ஃபார் கொஸ்டின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போனா, பிரசன்னா ஹரி ஹைப்பர் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ்னா என்னன்னு கேட்டிருக்காரு. நீங்க வந்து இப்போ ஒரு ஃபீல்டு இருக்கு, ஃபோர்கிரவுண்ட் இருக்கு, பேக்ரவுண்ட் இருக்கு, நடுவில் சப்ஜெக்ட், ஓகேங்களா? இருக்கு ஓகேங்களா? இப்போ வந்து இல்ல ஒரு ஃபேஸே எடுத்துக்கோங்க. ஓகே, உங்க ஃபேஸ் வந்து மூக்குல இருந்து இந்த காது வரைக்கும் எல்லாமே வந்து ஃபோக்கஸ்ல வரணும்னா நீங்க எங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? நீங்க மூக்குல பண்ணா வந்து காது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும். ஒரு பர்டிகுலர் அப்பர்ச்சர்ல வச்சுக்கோங்க. காது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்னா கண்டிப்பா மூஞ்சி ஃபுல்லா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிரும். ஸோ இந்த மூக்குக்கும் காதுக்கும் நடுவில் இருக்கிறது கண்ணில் இந்த இடம். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா முன்னாடி ஓரளவுக்கு வந்துடும், பின்னாடி ஓரளவுக்கு வரும். ஹைப்பர் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ்ன்றது வந்து என்னன்னா அந்த பாயிண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா முன்னாடி இந்த அளவு ஃபோக்கஸ், பின்னாடி இந்த அளவு ஃபோக்கஸ் வந்து இருக்கும். அதுக்குள்ள சப்ஜெக்ட் கவர் ஆயிடுச்சுன்னா அது என்ன பாயிண்டோ அது ஹைப்பர் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ். பெரும்பாலும் டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும்னா, அந்த ஹைப்பர் ஃபோக்கல் பிளேன்ல இருந்து 1/3 வந்து டுவர்ட்ஸ் கேமரா வந்து ஃபோக்கஸ்ல இருக்கும், 2/3 வந்து பிஹைண்ட் த கேமரா ஃபோக்கஸ்ல இருக்கும். ஸோ அதனால தான் நீங்க வந்து ஃபோர் கிரவுண்ட்ல ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ்ல விட்டீங்கன்னா டப்புன்னு வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிடும். பேக்ரவுண்ட்ல கூட ஓரளவுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு, ஃபோர் கிரவுண்ட்ல அப்படி கிடையாது. அடுத்து அபிஷேக் என்ன கேட்டிருக்காரு, ஹலோ சார், லைவுக்கு வர லேட் ஆயிட்டு. ஓகே ஃபைன், தட்ஸ் ஃபைன். ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா வந்து நீங்க வந்து கேட்கலாம், இல்லாட்டி we can close the session. So we'll wait for a few minutes.
until I can have some questions. Otherwise, I can end the session. So no questions. ஸோ நீங்கள் உங்களோட இப்போ நிறைய பேர் ஆஃப்லைனில் கூட இந்த வீடியோவை வந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் பற்றி? அது உண்மையிலேயே பில்டப் தானா, அதில் யூஸ் இருக்கா? உங்களோட ஒப்பீனியன்லாம் வந்து போடுங்க. உங்களோட ஒப்பீனியன் பார்த்து பார்க்குறக்கும் வந்து எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்றது மட்டும் முக்கியம் இல்லை, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க நானும் தெரிஞ்சுட்டா எனக்கும் அதில் வந்து ஒரு லேர்னிங் இருக்கும். ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஐ திங்க் பெருசாக எதுவும் கொஸ்டின்ஸ் வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷன் எண்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. வெட்டிங் கேண்டிட் ஃபோட்டோக்கு நீங்கள் என்ன எஃப் ஸ்டாப் யூஸ் பண்ணுவீங்க? இந்த எஃப் ஸ்டாப்புன்னெலாம் கிடையாதுன்னு எனக்கு. வெட்டிங் ஈவெண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப கச்சமுச்சான் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து கண்டிப்பாக நான் ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் யூஸ் பண்ண தான் நான் செய்வேன். ஏன்னா எனக்கு என்ன ஃபோக்கஸில் காட்டுமோ அது மட்டும் கிளியராக இருந்தால் போதும், மீதி வந்து எனக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கிறது நல்லது. பட் ஒரு இடத்துல கொஞ்சம் விசாலமாக இருக்குது, நல்லா வந்து ஒரு ஏரியா இருக்குன்னா, முன்னாடி பொண்ணு இருக்கு, பொண்ணு மாப்பிள்ளை இருக்காங்க, பின்னாடி அவங்க அப்பா அம்மா தெரியுறாங்க, எல்லாம் ஒரு கோர்வையாக அமையுதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஒரு 5.6 கூட எடுத்துருவேன். ஒரு 35 வந்து ஒரு 5.6 வச்சு கூட எடுத்துருவேன். ஏன்னா அதில் எல்லாமே வந்து ஃபோக்கஸில் வந்து வைக்கிறதுல வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு போது அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பட்ஜெட் தான் கிடையாது. ஸோ எனக்கு என்ன தோணுதோ வந்து நான் வைப்பேன் நான். ஸோ அப்படி தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். பட் கோயில் இந்த மாதிரி வந்து லைட் இல்லாத இடங்கள் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து நான் நிறைய டைம் ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் யூஸ் பண்ணுறது உண்டு. 1.4, 2 எல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணுவேன், நான் இல்லைன்னுலாம் சொல்ல. பட் அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லைட், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேக்ரவுண்ட், எல்லாமே வந்து பொறுத்து தான். ஓகே, ஆனால் இந்த இதில் வந்து நான் சொல்றது என்னன்னா, காம்போசிஷன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, லைட்டிங் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேடோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ஒரு விஷயம் வந்து தேவையே படாது. அதுதான் நான் வந்து சொல்ல வந்தேன். பிரியன் என்ன சொல்றாரு? ஹவு டு யூ டீல் வித் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் டியூரிங் லார்ஜ் எஃப் நம்பர்? ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ரொம்ப பொறுமையாக தான் பண்ணணும். நீங்கள் வந்து F1.2, 1.4லாம் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக கரெக்டாக பார்த்து தான் பண்ணணும். ஒன்ஸ் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகலைன்னா, நிறையா சுச்சுவேஷன்ஸில் வந்து லோ லைட் கான்ட்ராஸ்ட் இல்லைன்னு போது வந்து ஒரு சில கேமராஸ் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகலைன்னா அது கூட போராடிட்டே இருக்கக்கூடாது. டக்குன்னு வந்து மேனுவல் ஃபோக்கஸ் ஸ்விட்ச் பண்ணி நான் எடுத்துகிட்டே இருப்பேன். இன்னைக்கு இருக்கிற மிரர்லெஸ் கேமராவில் வந்து பிரச்சனையே இல்லை, எல்லாத்துலேயும் வந்து ஃபோக்கஸ் பீக்கிங் இருக்குது. டக்குன்னு வந்து லென்ஸ்லேயோ இல்லை வந்து கேமராலேயோ மேனுவல் ஃபோக்கஸ் போட்டு லைட்டாக ஒரு திருப்புனா மேட்டர் முடிச்சு. அது கூட போராடக்கூடாது. ஒன்ஸ் ஒரு கேமரா ஃபோக்கஸ் பண்ண ரெஃப்யூஸ் பண்ணிடுச்சுன்னா திரும்ப 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 அமுத்தி நோ வேஸ்டிங் டைம். டக்குன்னு வந்து மேனுவல் ஃபோக்கஸில் ஸ்விட்ச் பண்ணி டக்குன்னு இப்போ என்னோட 50mm இப்படி முன்னாடி இழுத்தாவே போதும், கிளச்சு என்கேஜ் ஆயிரும், மேனுவல் ஃபோக்கஸ் வந்துடும். டக்குன்னு இழுத்து லைட்டாக திருப்பி எடுத்துருவேன். மேனுவல் ஃபோக்கஸ் வந்து எப்போவுமே பழகிக்கோங்க, உங்களுக்கு வந்து எப்போவுமே கை கொடுக்கும். ஓகே, ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து எல்லா இடத்துலையும் கை கொடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு பெரிய ஸ்டேஜில் வந்து பொண்ணு மாப்பிள்ளை மேலே ஏறிட்டு இருக்கா, முன்னாடி ஃபயர் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து எப்படி வந்து உங்களால் வந்து பொண்ணு மாப்பிள்ளையோ ஃபயர் ஒர்க்ஸோ கரெக்டாக ஆட்டோ ஃபோக்கஸ் யூஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண முடியும்? ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, அந்த இடத்துல வந்து உங்கள் கை கொடுக்கக்கூடிய மேனுவல் ஃபோக்கஸ். பொண்ணு மாப்பிள்ளை தான் ஃபோக்கஸாக இருக்குன்னா கரெக்டாக வந்து திருப்பி வச்சுட்டா வேட்டர் முடிஞ்சு, அவ்வளோதான், நீங்கள் பாட்டு அடிக்கலாம் ஜாலியாக. ஓகே, என்னத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இதை போட்டு நோ நீட் ஜாய்ஸ்டிக், நோ நீட் டச் ஸ்க்ரீன் அமுத்திட்டு, நோ, இதெல்லாம் நோண்டவே கூடாது, நம்ம ஃப்ரீயாக எடுக்கணும். ஓகே, ஒரு இடத்துல ஆட்டோ ஃபோக்கஸ் ஒர்க் ஆகாதுன்னு தோணுச்சுன்னா யூஸ் மேனுவல் ஃபோக்கஸ். அதுவும் இப்போ இருக்கிற மிரர்லெஸ் கேமராஸ்லாம் வந்து அந்த பீக்கிங் ஃபீச்சர் அது இதுன்னு கொடுத்து சிறப்பாக கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணலாமே. ஸோ கார்த்திகேயன் என்னன்னு கேட்குறேன், ஃபார் வைல்ட் லைஃப் வித் லோ லைட் அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் பேர்ட்ஸ் F1.2 வில் பி யூஸ்ஃபுல். நீங்கள் வைல்ட் லைஃப் வந்து F1.2 லென்ஸ் இருக்காங்க, ஏன்னா 35mm F1.2 இருக்கு, மேபி ஒரு 85mm 1.2 இருக்கு. ஸோ நீங்கள்
அதுக்கு மேல நீங்க வந்து பேர்ட்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணணும்னா நீங்க ஒரு 200 அட்லீஸ்ட் 200 எம்எம்லாம் 1.2லாம் கிடையவே கிடையாது. ஸோ வைல்ட் லைஃப் எல்லாம் நீங்க வந்து அந்த மாதிரி அப்பர்ச்சரை யூஸ் பண்ணாதீங்க. நீங்க வைல்ட் லைஃப் யூ ஹேவ் டு ஷோ த சப்ஜெக்ட் இன் என்டையரிட்டி. யூ ஹேவ் டு ஷோ த சப்ஜெக்ட் இன் ஃபோக்கஸ். பிளஸ் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபில கொஞ்சம் ஆம்பியன்ஸும் வந்து நீங்க காட்டுறது தப்பே கிடையாது. அது ஏன் எப்பவுமே வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கணும்? ஒரு 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 அனிமல் காட்டும்போது அது எந்த மாதிரி இடத்துல வாழுது அதெல்லாம் வந்து காட்டுறது தான் வந்து ஒரு நல்ல ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபின்னு நான் நினைக்கிறேன். மேபி நீங்க வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்கிற காரணம் என்னன்னா, ஒரு 600 எம்எம்மோ 800 எம்எம்மோ லென்ஸ் யூஸ் பண்ணும்போது F8ல போட்டாலும் வந்து பின்னாடி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிரும். ஏன்னா வந்து நீங்க லாங்கர் லென்ஸ் யூஸ் பண்ணும்போது டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வந்து ஷாலோவா இருக்கும். அதுதான் வந்து ரீசன், நாட் f1.2 or something like that. So any more questions? Or shall we close the session? Session close பண்ணிடலாமா? Oh, welcome Karthikeyan. I think the questions are done. So thanks a lot everyone for coming to this session. So thank you Priyan. So பண்ணலாம், ரெகுலரா வந்து பண்ணலாம், அப்பப்போ வந்து பண்ணிட்டு தான் நம்ம இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து I'll come back again. So if you have not subscribed to my YouTube channel, please subscribe. ஸோ ஈவன் யாராவது ஆஃப்லைனில் வந்து பார்த்துட்டு இருந்தாலும் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க, உங்கள் சஜஷன்ஸ் எது வேணால் போடுங்க. I am listening to all your suggestions and comments. உங்களுக்கான ரிப்ளை டெஃபினெட்லி வரும். Thank you. Bye.